செங்கோட்டையின் மூலமா தமிழக அளவுல தாவேகாவுக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூர் ப்ரோக்ராம் ஜெயலலிதா காலத்துல எந்த ஒரு தமிழ்நாடு முழுக்க அவங்க தேர்தல் சுற்றுப்பயணம் பண்ணும்போது எல்லா சுற்றுப்பயணத்துக்கு எல்லா இடத்துலயும் எந்த பாயிண்ட்ல வந்து அம்மா பேசணும், எத்தனை மணி நேரம் பேசணும், அதுல இருந்து அடுத்த பாயிண்ட்ல எத்தனை மணி நேரம், இந்த டூர் எப்படி எல்லாம் வரைபடம் போட்டு அழகா திட்டமிட்டு கொடுப்பார். இந்த இடத்துல ஜெயலலிதா அம்மா பேசிட்டு இருக்கும்போது அடுத்த பாயிண்ட் எதுவும் அங்க போய் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பார். சரி, அந்த ஆர்கனைசிங் பவர் வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்கு பெரிய தடுமாற்றத்தில் இருக்கு. இன்னைக்கு வந்து கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு வந்து ஒரு கத்துக்குட்டியா இருக்கிறாங்க, தற்குறிகளா இருக்கிறாங்க. இவங்களுக்கு தேர்தலுக்கு வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணணும், மக்களை எப்படி சந்திக்கணும், மக்களை எப்படி திரட்டணும், இப்படிங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு வந்து புரிவிடாம இருக்குது அப்படின்னு ஒரு தவியா தவிச்சிட்டு இருந்து அவங்க மேல கடும் கண்டன கணைகளை வீசிட்டு இருந்த போது, இதுல விஜய்க்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்ட பின்னாடி அந்த முக்கியமான பார்ட்டை வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக செங்கோட்டையன் வந்துட்டாரு. அதனால இனி அவரு நடத்துற பிரச்சார கூட்டத்துக்கு பூரா ஒரு தளபதி மாற செங்கோட்டையன் இருப்பாரு அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா அவருக்கான